வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண் கலங்கி என்னைக்கு நிற்க மாட்டேன்டா, ஒரு பக்கம் கெத்தா சீனா சுத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒவ்வொரு விஷயத்திலும் அவரோட ஆட்டிடியூட காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பிசினஸ் ரீதியாக ரொம்பவே டல்லா இருந்தாலும் எங்கே போனாலும் ஒரு பக்கம் கம்பெனியில் நம்ம விஜய்க்கு சரியான ஓப் கிடைக்கல. அதனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே, நடப்பது எல்லாமே நன்மைக்கு. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம கிடைக்கல அதோட பெட்டரா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் விட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு, இதோட பெட்டரா ஒரு விஷயம் கிடைக்க போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தாங்க. இப்ப ராஜேஸ்வரி இந்த வீட்டுல இருந்தா எப்படியாவது மல்லியை அடிச்சு பிடிச்சு துரத்திட்டு இருப்பாங்க. இது 100க்கு 100 உண்மைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நீங்க இல்லையான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. அது போலதான் நம்ம விஜய் இருக்காருல, அவரும் பேசுற விதம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லாவே பிடிச்சிருக்கு. இப்போ கரெக்டா ஒரு கம்பெனிக்கு போறாரு. அந்த கம்பெனில ஓகே, ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ஸ்டாப் தரணும் அந்த மாதிரி சம்பளம் தான். மந்த்லி 1 lakh உங்களுக்கு சேலரி. நீங்க கம்பெனிக்காக கரெக்டா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்படி கம்பெனிக்கு எதனா துரோகம் பண்றது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அடுத்த நாள் வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒவ்வொரு உழைப்பும் அதில் போட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த பிசினஸ்ல ஆல்ரெடி அவர் கரைச்சு குடிச்சவர். இதனால இவர் ரொம்பவே டேலண்டா எல்லாமே, ஏன்னா அவருக்கு தெரியாது இவர் தான் கௌதம் அப்படின்ற விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லா டேலண்டா பேச எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதனால சரி ஓகே செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம விஜய் என்னென்ன கொட்டேஷன் கொடுக்குறாரோ கரெக்டா கோட் பண்ணி அது எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே சும்மா டெண்டர் விழுந்துனே இருக்கு. நம்ம ராஜேஸ்வரிக்கு அடிமேல அடி விழுந்துனே இருக்கு. என்னடா இது, யாரா அது, வெண்ணிலா இண்டெக்ஸ் அப்படியே சும்மா அவங்க தான் எல்லா தாலையும் ஒரு பக்கம் பறந்துட்டு கொடி பறக்கிறாட்டு. வெண்ணிலா கம்பெனி யாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அந்த கம்பெனியால ரொம்பவே டல்லா தானே இருந்தாரு. இப்பதான் ஒரு 2 month ரொம்பவே ஃபாஸ்டா அப்படியே சும்மா க்ரோத் ஆகிட்டு போயினே இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் நினைக்கிறது உண்மைன்னா விஜய் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கெஸ் பண்றாங்க. பார்த்தா விஜய் அங்கதான் இருக்காரு. அந்த கம்பெனி கிட்ட மேனேஜர் கிட்ட போய் பேசுறாங்க, இவர் ரொம்பவே மோசமான ஆளு, ஆல்ரெடி கம்பெனியெல்லாம் ஏமாத்திட்டு இந்த மாதிரி வந்தாரு, அப்படி வந்தாரு இப்படி வந்தாரு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி புழுகாலாம் ராஜேஸ்வரி புழுகி விடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப விசாரிக்கிற போது நம்ம விஜய் ராஜேஸ்வரி இருக்காங்களா, அது விஜயோட கம்பெனி, விஜய் தான் ரன் பண்ணிருந்தாரு. நல்லா தான் போயிடுச்சு. திடீர்னு இந்த மந்த் கொஞ்ச நாளா தான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, பேட் குவாலிட்டியில ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் அப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய ஆகிட்டு கரெக்டாக அவர் வெளியே போயிட்டாரு. இந்த ஃபீல்டை விட்டு எங்கே போனாருன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் இங்கே இருக்கிறது இவருக்கு நல்லா பலமாக நினைக்கிறாரு. ஏன்னா இவர் எந்த ஒரு தப்பு செய்யல, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிருக்காரு. அதனால இவர் இருக்கிறது ஓகே தான். மற்றபடி யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம காதில் வாங்க தேவையில்ல. இவரோட நல்ல உழைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே விஜய் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் கரெக்டாக அந்த சேலரி டே சேலரி வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1,50,000 சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாங்க. என்ன சார், எனக்கு 1 லட்சம் சம்பளம் சொன்னீங்க, 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம், மற்றபடி நீங்க இந்த கம்பெனிக்கு எடுத்ததா இருந்தால் லாபம், இது நீங்க போட்ட எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டபுளா வந்திருக்கு, அதை தான் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுளா எடுத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் லாபத்துக்கு மேல லாபம் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமே நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் தான் சுத்தின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண் கூட நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு போறாரு. அந்த சம்பளத்தை மல்லி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மல்லி அவங்களோட முடிச்ச எல்லா எஃபெக்டும் போட்டு அந்த மாசம் ஒரு 30,000 அவங்க சேர்த்திருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்ட தோணுது. ஒரு பக்கம் 2 பேரும் சம்பளத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா மார்க்கெட்டிங் இந்த டாக்ஸி இருக்குல்ல, அது இன்னொரு டாக்ஸி இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து விட்டு நம்ம தலைவர் அரவிந்த் இருக்காருல்ல, அவரை வச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட இருக்கிறவங்கள நம்ம க்ரோத் பண்ணி பெரிய ஆகணும். அவங்க மூலியமா நாம கரெக்டான சமயத்துல பெரிய ஆகலாம். அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோத் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இவர் நினைக்கிற விஷயம் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு விஜய். ஏன்னா அவர் பண்றது ஒவ்வொன்றும் யோசிச்சு கரெக்டா தான் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் கரெக்டா தான் பண்ணுவாரு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா, இனிமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாழ்க்கையை சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறோங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது நம்ம விஜய் இருக்காருல, அவரு மல்லிகிட்ட ஓப்பனா சொல்லிடுறாங்க, இதோ பாரு மல்லி, என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ராஜேஸ்வரி வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கா. ஆனா அது என்னைக்குமே நடக்காது. எல்லா சமயத்திலயும் நான் இருப்பேன், நான் இருந்து அவங்களை எப்படியாவது அழிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண போறாங்க
போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் திங்கிங் நல்ல திங்கிங்கா பேட் திங்கிங்கா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லலைங்க. அதனால பொறுத்து இருந்தால் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். அது போல தான் ராஜேஸ்வரி இருந்தானே விஜய் எப்படியே சும்மா விடக்கூடாது. ஏதான ஒரு ஆக்ஷன் பண்ணி விடலாமா பேசாமல். அவன் வேலைக்கு போகிறதா தானே இவ்வளோ பிரச்சனை அதர் கம்பெனிக்கு. அவன் வேலைக்கே போகாமல் ஒரே ஏரியா காலி பண்ணிட்டா என்ன ராஜம்மா இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்கள் விஜய்க்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு துணிவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த சொத்து தான் முக்கியம், இந்த பிஸ்னஸ் தான் முக்கியம். இதில் நான் ரொம்ப மேலே போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கேன். இது யார் தடங்களாக வந்தாலும் நான் உயிரோட விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, போட்டு தட்டு போயின்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டது எனக்கே ஒரு பக்கம் மனசு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா கூட பிறந்த தம்பின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே தூக்கி போட்டு மிரிச்சிக்கிறாங்க ஒரே அடியா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பாய், டாடா மாமே.